வணக்கம் நண்பர்களே. கடைசி எண்ணின் கூட்டல் வியாழக்கிழமையை அடிப்படையாகக் கொண்டது. இது அடுத்த 7 நாட்கள் அல்லது ஒரு வாரம் முழுவதும் நாம் சரிபார்க்கக்கூடிய ஒரு எண்ணை நமக்குத் தருகிறது. கூட்டல் வாரத்தின் ஒரு பகுதியை அடிப்படையாகக் கொண்டது, அதாவது ஒரு குறிப்பிட்ட நாள் மற்றும் அந்த எண்கள் வாரம் முழுவதும் பரவியுள்ளன, அடுத்த நாளிலிருந்து தொடங்கி வியாழக்கிழமை வரை. விளக்கப்படத்திலிருந்து உங்களிடம் 15 வாரங்கள் முழுமையான வாராந்திர எண்கள் இருப்பதைக் காணலாம். வியாழக்கிழமை மேலிருந்து மூன்றாவது வரிசையில் 4, 2, 1, 9 ஆகியவற்றை சேர்ப்பதன் மூலம் 6 இன் கடைசி எண்ணைக் காணலாம். அவை 8075 ஆகும். வரிசை வெள்ளிக்கிழமை தொடங்கி வியாழக்கிழமை முடிவடைகிறது. இது 4வது வரிசையில் காட்டப்படுகிறது. 8075 இன் வரிசை இந்த 7 நாட்களில் 5 முறை பிரதிபலிக்கிறது. உற்பத்தி வரிசை 8 உடன் தொடங்குகிறது. இது 4 எண்களில் மிக உயர்ந்த எண்ணாகும். 8 என்ற எண்ணை 3 முறை தொடங்கினால், 9 என்ற எண்ணை 1 முறை தொடங்கினால், அது 8க்கு மேல் உள்ள வாரத்தில் அதிகபட்ச பெருக்கல் எண் அல்லது 8க்கு சமம். இதேபோல் 4வது வரிசை வியாழக்கிழமை கடைசி எண் 5, 4, 2, 1, 9 இன் கூட்டல் தனித்தனியாக 9764 ஐ சேர்க்கிறது. இருப்பினும் இங்கே முதல் கூட்டல் எண் 9 ஆகும். இது வாரத்தில் 2 முறை வந்தது. இதேபோல் 5வது வரிசை வியாழக்கிழமை கடைசி எண் 7, 4, 2, 1, 9 இன் கூட்டல் மீண்டும் 1986 வரை சேர்க்கிறது. இங்கே மீண்டும் 1க்கு மேல் உள்ள எண் வாரத்தின் 7 நாட்களிலும் வந்திருப்பதைக் காணலாம். இதேபோல் நாம் கவனிக்க வேண்டிய மொத்தம் 15 வரிசைகள் அல்லது வாரங்கள் உள்ளன. சில வாரங்களுக்கு நீங்கள் பார்க்கலாம், முதல் எண் ஆதிக்கம் செலுத்துகிறது. இது வியாழக்கிழமை கடைசி படத்துடன் 4 ஐ கூட்டுவதாகும். இந்த வாரத்திற்கான உற்பத்தி எண்ணிக்கையை நீங்கள் எவ்வாறு கணக்கிடுகிறீர்கள் என்பதை இது தீர்மானிக்கிறது. கடைசி எண் 0 ஆகஸ்ட் இருந்தது மற்றும் 4, 2, 1, 9 இன் கூட்டல் வரிசை 4000 கூட்டல் என தீர்மானிக்கிறது. இது வாரத்தில் ஆதிக்கம் செலுத்தும். இது 4219க்கு மேல் அல்லது இதே போன்ற வரிசையுடன் இருக்கும். தயவுசெய்து காத்திருங்கள். 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 எனவே விளக்கப்படம் கூட்டல் வரிசையின் ஒரு பிரதிநிதித்துவம் மட்டுமே. இது வாரத்திற்கு தேவையான உற்பத்தி எண்களைக் கண்காணிக்க உதவுகிறது. நீங்கள் வரிசையையும் கூட்டல் வரிசை எவ்வாறு செயல்படுகிறது என்பதையும் புரிந்துகொள்வீர்கள் என்று நம்புகிறேன்.